வருஷ வரமகாலட்சுமிக்கு நான் சொல்ற இந்த 6 டிப்ஸை ஃபாலோ பண்ணி அம்மனை அலங்காரம் பண்ணி பாருங்க, இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல பேஸ் செட்டப் பண்றது தான் முக்கியமான விஷயம். அந்த பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டர்டியா இருந்தா நீங்க அதுக்கு மேல பண்ணக்கூடிய அம்மனோட டெக்கரேஷன் அந்த வெயிட்டையும் தாங்கும், ஷேப்பும் பேலன்ஸ்டா கிடைக்கும். ரெண்டாவது நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அம்மனோட ஷேப். நிறைய பேரு பெரிய உருவமா வச்சு அம்மன் முகத்தை சின்னதா வச்சிருவாங்க. அப்படி இல்லாம ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல நீங்க செட்டப் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதாவது முகம் சின்னதாகவும் அதுக்கப்புறமா பாடி போர்ஷன் கொஞ்சம் வைடாவும் அதுக்கும் கீழே ஹிப் போர்ஷன்ல புடவையில நிறைய ப்ளீட்ஸ் நல்லா விரிஞ்சு இருக்கிற மாதிரியும் வைக்கும் போது அம்மனோட ஷேப் ரொம்ப லட்சணமா இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் புடவை. நீங்க டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கலர் பேலட் செட் பண்ணிக்கோங்க. அம்மனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்டர் சின்னதாகவும் பெருசாகவும் இல்ல பார்டர்லெஸ்ஸா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அம்மனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வர்ற கலர் அதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் ஜுவல்லரி. நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக்கே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஜுவல்லரியும் டெக்கப் பண்ணி சாமி அலங்காரம் பண்ணணுங்கிறது தான். ஆனா நீங்க அப்படி பண்ணாம ஹைலைட்டடா ரொம்ப அழகான பீசஸை மட்டும் போட்டு ஜுவல்லரி வேர் பண்றது நல்ல வைடா வர்ற மாதிரி பின் பண்ணீங்கன்னா பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான டிப், அம்மனை அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறமா பின்னாடி ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு குஷன் ஆர்ச் வச்சீங்கன்னா அது அம்மனுக்கு நல்ல ஒரு ஷேப்பையும் கொடுக்கும். பூ அலங்காரம் எல்லாம் அதுக்கு மேல பண்ணும்போது நல்ல இன்னும் வைடா கிராண்டா உங்க செட்டப்புக்கே அவ்வளோ ஒரு அழகை கொடுக்கும். நான் சொன்ன இந்த 6 டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வரலட்சுமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு நம்ம கிட்ட வாங்கின நிறைய ஜுவல்லரி நீங்க வச்சிருப்பீங்க. அதையெல்லாம் யூஸ் பண்ணி உங்க அம்மனை அலங்காரம் பண்ணி நீங்க போட்டோஸ் போடுங்க. பெஸ்ட் போட்டோஸை செலக்ட் பண்ணி நாங்க எங்க ஸ்டோரிஸ்ல போடுறோம். எல்லாருக்கும் அம்மனோட அருள் நிறைவா கிடைக்கணும்னு குயின் சார்பா நாங்க வேண்டிக்கிறோம். நமஸ்காரம்.